அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி இலவச மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தினசரி இலவச மாதிரி தேர்வு பொறுத்தவரையும் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 எக்ஸாம், SI, PC எக்ஸாம் என அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் இலவச மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. நேற்று குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. மொத்த வேக்கன்சி 70 கூடுவதற்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுடைய அடைக்காக்கும் காலம், நம்முடைய ப்ரிப்பரேஷன் காலத்தை இன்னும் வேகப்படுத்தணும். இருக்கக்கூடிய இந்த நாட்களை மிக சிறப்பாக சரியான முறையில் கையாண்டால் மட்டுமே நமக்கான வெற்றி கிடைக்கும் என்பதை முதல்ல நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆண்டு நம்முடைய இலக்கு அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும். அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்றால் தொடர் முயற்சியோடு தொடர் பயிற்சி மிகவும் அவசியம். மிக முக்கியமாக நம்ம தினசரியாக நிறைய படிப்புங்க, ஆனால் மாதிரி தேர்வுகள் மிக குறைந்த அளவில் தான் எழுதி பார்ப்புங்க. ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இலவசமாக தினசரி மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இலவச மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் GS பகுதி முழுமையாக கவர் ஆகுங்க. ஒவ்வொரு தேர்வுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து தான் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் லிங்க், PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல் கேள்வி, இந்த வீடியோ பொறுத்தவரையும் 7ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் புவியியல் மாதிரி தேர்வு 1ல் இருக்கக்கூடிய 30 கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். ஏற்கனவே இலவச மாதிரி தேர்வை பொறுத்தவரை 30 மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டுள்ளது. இது 31வது மாதிரி தேர்வு. முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அவை? 1. கண்டப்பகுதியின் அடர்த்தி கடல் மேலோட்டின் அடர்த்தியை விட அதிகமாக காணப்படுகிறது. தவறு. கண்டப்பகுதியின் அடர்த்தி பார்த்தீங்கன்னா கடல் மேலோட்டின் அடர்த்தியை விட குறைவாக காணப்படும். கடல் மேற்பரப்பானது பசால்ட் பாறைகளால் ஆனது. சரி. புவி மேலோட்டின் மேற்பகுதி சிமா என்று அழைப்பர். தப்பு. புவி மேலோட்டின் கீழ்ப்பகுதியை சியால் என்று அழைப்பர். தவறு. புவி மேலோட்டின் மேல் பகுதியை சியால் என்றும் புவி மேலோட்டின் கீழ்ப்பகுதியை சிமா என்றும் அழைப்பர். 3, 4 மாறி இருக்கு. கேள்வி என்ன? சரியானது எது கேட்டிருக்காங்க? 2 மட்டும் சரி. கேள்வி 2, சரியான இணையை தேர்வு செய்க. 3 கூற்று தந்திருக்காங்க. இந்த 3ல் எது சரின்னு பார்க்கலாம். புவி மேலோடும் கவசமும் மோகோரோவிசிக் என்ற எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறது. புவி மேலோடு கவசம் மோகோரோவிசிக் என்ற எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறது. சரி. புவி கருவத்திற்கும் கவசத்திற்கிடையே எல்லையாக வெய்சாட் குட்டன்பர்க் அமைகிறது. புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக வெய்சாட் குட்டன்பர்க் அமைகிறது. சரி. புவி கருவம் பேரிஸ்பியர் என்றும் அழைக்கப்படுகிறது. சரி. சரியான விடை 1, 2, 3 சரியாக உள்ளன. கேள்வி 3, புவியின் கொள்ளளவில் புவிக்கவசம் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? புவியின் கொள்ளளவில் புவிக்கவசம் 84% கொண்டுள்ளது. அதே புவி மேலோடு 1%, புவி கருவம் 15%. பூமின்னு பார்த்தீங்கன்னா புவியானது 3ஆக பிரிக்கலாம். புவி மேலோடு, புவி கருவம், அடுத்து புவி கவசம். புவி மேலோடு பொறுத்தவரையும் 1% இருக்கும். அடுத்து புவி கவசம் 84% காணப்படும். அடுத்து புவி கருவம் பார்த்தீங்கன்னா 15% காணப்படும். கேள்வி 4, புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி? சீஸ்மோகிராஃபும் நில அதிர்வுமானி. தமிழில் நில அதிர்வுமானி, ஆங்கிலத்தில் சீஸ்மோகிராஃப்னு சொல்லலாம். அப்போது B மற்றும் C தான் சரியானது. புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி சீஸ்மோகிராஃப் அல்லது நில அதிர்வுமானி. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக மியான்மரில் எந்த அளவு ரிக்டர் அளவுக்குள் பதிவாயிருக்கு நிலநடுக்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக மியான்மர் ரிலேட்டடான நிலநடுக்கம் தொடர்பான கேள்வி இடம்பெறுங்க. இந்தியா சார்பில் மியான்மருக்கு என்ன வகையான எந்த பேரில் உதவி செஞ்சாங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் தெரிஞ்சவங்க. கேள்வி 5, இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட ஆண்டு? இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்டது டிசம்பர் 26, 2004. கேள்வி 6, தவறான இணையை தேர்வு செய்க. நிலநடுக்கங்கள் ஏற்பட்ட ஆண்டுகளில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. உத்தரகாசி,
1991 நடைபெற்றது நிலநடுக்கம். சரி. சமோலியில் 99 நிலநடுக்கம் ஏற்பட்டது. கொய்னாவில் 1993 நிலநடுக்கம் ஏற்பட்டதானா? கிடையாது. லாத்தூரில் 1967 நிலநடுக்கம் ஏற்பட்டதானா? கிடையாது. உத்தரகாசியில் 1991 தான் நிலநடுக்கம் ஏற்பட்டது. சாமோலியில் 1999 ஏற்பட்டது. கொய்னாவில் 1967 நடந்திருக்கும் நிலநடுக்கம். லாத்தூரில் 1993 நடந்திருக்கும். இங்கே 3 4 மாறி இருக்கு. அப்போ தவறான இணை 3 மற்றும் 4. கேள்வி 7. புவியின் உள்ளாழம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பமானது ஒவ்வொரு எத்தனை மீட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸ் வீதம் உயர்ந்து கொண்டே செல்கிறது? 32 மீட்டருக்கு 32 மீட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கேள்வி 8. இந்தோனேஷியாவில் கரகாட்டோவோ தீவில் உள்ள எரிமலை எந்த ஆண்டு வெடித்து மாக்மாவை வெளியேற்றியது? இந்தோனேஷியாவில் கரகாட்டோவோ தீவு இருக்குது. அந்த தீவில் எரிமலை வெடித்தது ஆகஸ்ட் 27, 1883. ஆகஸ்ட் 27, 1883 வெடித்து மாக்மாவை வெளியிட்டிருக்கும். கேள்வி 9. பின்வரும் கூற்றுகள் தவறானது எது? எவை? உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை அவாய் தீவில் உள்ள மௌனலோவா எரிமலை. சரி. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுது ஸ்ட்ராம்போலி எரிமலை. சரி. உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு செயின்ட் ஆலன் பினாடுபாவா? கிடையாது. உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு வராது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. செயலிழந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு மியான்மரின் போப்போ, ஆப்பிரிக்காவின் கிளிமாஞ்சரோ மற்றும் கென்ய எரிமலைகள். செயலிழந்த எரிமலைக்கு மியான்மரின் போப்பா, ஆப்பிரிக்காவின் கிளிமாஞ்சரோ மற்றும் கென்ய எரிமலைகள். அப்போது உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியின் வெசுவியஸ், ஜப்பானின் பியூஜியுமா, இந்தோனேஷியாவின் கரகாட்டோவோ. உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு இத்தாலியின் வெசுவியஸ், ஜப்பானின் பியூஜியுமா, இந்தோனேஷியாவின் கரகாட்டோவோ. அதே செயல்படும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு ஸ்ட்ராம்போலி எரிமலை, அமெரிக்காவின் செயின்ட் ஆலன் எரிமலை, பிலிப்பைன்ஸ் தீவில் உள்ள பினாடுபோ எரிமலை. ஸ்ட்ராம்போலி எரிமலை, அமெரிக்காவின் செயின்ட் ஆலன் எரிமலை, பிலிப்பைன்ஸ் தீவில் உள்ள பினாடுபோ எரிமலை செயல்படும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செயல்படும் எரிமலை எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரந்தீவு எரிமலை. உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. கேள்வி 11. சரியான இணையை தேர்வு செய்க. 3 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். ஆற்று நீரானது ஒரு செங்குத்து பாறையின் வன்சரிவின் விளிம்பில் கீழ்நோக்கி வீழ்வதை நீர்வீழ்ச்சி என்பர். ஆற்று நீர் பார்த்தீங்கன்னா ஒரு செங்குத்து பாறையினுடைய வன்சரிவில் விளிம்பில் கீழ்நோக்கி வீழ்வதை நீர்வீழ்ச்சின்னு சொல்லலாம். சரி. நீர்வீழ்ச்சியின் கீழ்ப்பகுதியில் குழியுறுதல் காரணமாக ஏற்படும் பெரும் பள்ளம் உட்பாய்வு தேக்கம். நீர்வீழ்ச்சி விழுற இடத்துல குழியுறுதல் ஏற்படும். இதை உட்பாய்வு தேக்கம்னு சொல்லுவாங்க. சரி. 6 ஒரு சமவெளி பகுதியையோ அடையும் போது படிவும் படிவுகளை வண்டல் விசிறிகள் எனப்படும். சரி. இப்போ இங்கே சரியான 11க்கு சரியானது 1 2 3 சரி. கேள்வி 12. உயர்ந்த ஆற்றங்கரைகளை டேஸ் என அழைப்பர். உயர்ந்த ஆற்றக்கரைகளை லெவிஸ் என அழைப்பர். கேள்வி 13. பனி ஆறுகளால் அரிப்படா பாறைகளில் தோன்றும் கை நாற்காலி போன்ற ஒரு நிலத்தோற்றம். கை நாற்காலி போன்ற ஒரு நிலத்தோற்றம் சர்க்குகள் என்பர். கேள்வி 14. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சர்க்குகள் ஒன்றை நோக்கி ஒன்று நகரும் போது குறுகிய செங்குத்து மற்றும் சரிவான பக்கங்களுடன் கூடிய முகடுகளாக மாற்றம் அடைபவை அரட்டுகள் எனப்படும். கேள்வி 15. பிறைச்சந்திர தோற்றமுடன் கூடிய மணல் குன்றுகள் பர்கான்கள். பிறைச்சந்திர தோற்றமுடன் கூடிய மணல் குன்றுகள் எவ்வாறுன்னு சொல்லலாம்? பர்கான்கள்னு சொல்லலாம். கேள்வி 16. காற்றடி வண்டல் படிவுகள் எங்கு அதிகமாக காணப்படுகின்றன? காற்றடி வண்டல் படிவுகள் அதிகமாக காணப்படும் நாடு சீனா. கடல் நீரும் நிலமும் சந்திக்கின்ற இடம் கடலோர எல்லை. கடல் நீரும் நிலமும் சந்திக்கின்ற இடம் கடலோர எல்லை. கேள்வி 18. கடல் அலைகள் மேற்கூரையை அரிப்பதால் பக்கச்சுவர்கள் மட்டும் எஞ்சி நிற்பவை. கடல் அலைகள் மேற்கூரையை அரிப்பதால் பக்கச்சுவர்கள் மட்டும் எஞ்சி நிற்பவை கடல் தூண்கள் என்பர். கேள்வி 19. செங்குத்து பாறையில் குகைகள் போன்ற வெற்றிடங்கள் தோன்றுபவை கடற்குகைகள். செங்குத்து பாறையில் குகைகள் போன்ற வெற்றிடங்கள் தோன்றுபவை கடற்குகைகள். கேள்வி 20. கடல் குகைகளின் உட்குழிவு பெரிதாகும் போது குகையின் மேற்கூரை மட்டும் எஞ்சி நிற்பவை கடல் வளைவுகள் என்பர். கேள்வி 21. கடற்கரையிலிருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலுமாக பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர்த்தேக்கம்
காயல்கள் அல்லது உப்பங்கழிகள்னு சொல்லுவாங்க. காயல்கள் அல்லது உப்பங்கழிகள்னு சொல்லலாம். சரியானது ஆப்ஷன் சி. கடற்கரையிலிருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலுமாகவோ பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர்த்தேக்கத்தை என்னன்னு சொல்லலாம்? காயல்கள்னு சொல்லலாம் அல்லது உப்பங்கழிகள்னு சொல்லலாம். சரியானது ஆப்ஷன் சி. கேள்வி 22. டேஸ் இன மக்கள் வெள்ளை நிற தோலும் அடர் பழுப்பு நிற கண்களும் அலை போன்ற முடியும் குறுகலான மூக்கும் உடையவர்களாவர். காக்கச இனம். உலகில் உள்ள மனித இனங்களில் காக்கச இனம், நீக்ரோ இனம், மங்கோலிய இனம், ஆஸ்ட்ரலாய்டு இனம். அதில் காக்கச இனத்தை பொறுத்தவரை காக்கச இன மக்கள் வெள்ளை நிற தோலும் அடர் பழுப்பு நிற கண்களும் அலை போன்ற முடியும் குறுகலான மூக்கும் உடையவர்களாவர். கேள்வி 23. தவறானதை தேர்வு செய்க. வழிபடும் தலங்கள்லேருந்து கேட்டிருக்காங்க. புத்த மதம் வழிபடும் தலம் விகாரம், கிறிஸ்துவ மதத்துக்கு தேவாலயம், சமண மதத்துக்கு சினகாக்கா, சமண மதத்துக்கு பசாதி வரும். சமண மதத்தின் வழிபாட்டு தலத்துக்கு பசாதி என்று பெயர். இங்கே சினகாக்கு இருக்குது. சினகாக்கு எதுக்கு வரும்னா ஜூடாயிச மதத்துக்கு தான் சினகாக்கு வரும். அப்போ தவறான இணை ஆப்ஷன் சி. அதே ஜொராஸ்ட்ரிய மதத்துக்கு வழிபாட்டு தலம் அகியாரி. ஜொராஸ்ட்ரிய மதத்தின் வழிபாட்டு தலம் அகியாரி. இஸ்லாம் மதத்துக்கு வழிபாட்டு தலம் மசூதி. கேள்வி 24. சரியான இணையை தேர்வு செய்க. உலக மக்கள் தொகை தினம் எப்போ அனுசரிக்கப்படுகிறதுனா ஜூலை 11. சரி. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. சரி. உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் மே 21. உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் மே 21. அப்போ சரியான இணை 1, 2, 3மே சரி. கேள்வி 25. சாலைகள், ஆறுகள், இருப்பு பாதைகள், கால்வாய், பள்ளத்தாக்கின் சரிவு ஆகியவற்றுக்கு அருகில் கட்டப்பட்ட வீடுகளின் தொகுப்பை எவ்வாறு அழைக்கலாம்னா நீள்வடிவ குடியிருப்புன்னு சொல்லலாம். நீள்வடிவ குடியிருப்புனா சாலைகள், ஆறுகள், இருப்பு பாதைகள், கால்வாய்கள், பள்ளத்தாக்கின் சரிவு ஆகியவற்றுக்கு அருகில் கட்டப்பட்ட வீடுகளை தான் நீள்வடிவ குடியிருப்பு. நீள்வடிவ குடியிருப்பு எடுத்துக்காட்டு இமயமலை, ஆல்ப்ஸ் மற்றும் ராக்கி மலைத்தொடர். நீள்வடிவ குடியிருப்புக்கு எடுத்துக்காட்டு இமயமலை, ஆல்ப்ஸ் மற்றும் ராக்கி மலைத்தொடர். கேள்வி 26. சமவெளி பகுதிகள் மற்றும் மலைகளுக்கிடையே உள்ள பள்ளத்தாக்குகளில் காணப்படும் குடியிருப்பு. சமவெளி பகுதிகள் மற்றும் மலைகளுக்கிடையே உள்ள பள்ளத்தாக்கில் காணப்படும் குடியிருப்பு செவ்வக வடிவ குடியிருப்பு. செவ்வக வடிவ குடியிருப்புக்கு எடுத்துக்காட்டு சட்லஜ் பகுதியில் காணப்படும் குடியிருப்புகள். கேள்வி 27. ஏரிகள், குளங்களை சுற்றி காணப்படும் குடியிருப்பு. ஏரிகள், குளங்களை சுற்றி காணப்படும் குடியிருப்பு வட்ட வடிவ குடியிருப்பு. கேள்வி 28. சாலைகள் ஒன்று சேரும் இடங்களிலிருந்தும் சாலைகளின் இரு பக்கங்களிலும் மற்றும் எல்லா திசைகளிலும் பரவி காணப்படும் குடியிருப்பு. சாலைகள் ஒன்று சேரும் இடங்களிலிருந்தும் சாலைகளின் இரு பக்கங்களிலும் மற்றும் எல்லா திசைகளிலும் பரவி காணப்படும் குடியிருப்பு நட்சத்திர வடிவ குடியிருப்பு. நட்சத்திர வடிவ குடியிருப்புக்கு எடுத்துக்காட்டு நாமக்கல் நகர்ப்புற குடியிருப்பு. கேள்வி 29. மிகப்பெரிய நகரத்தில் தவறானது எது? கேண்டன், டோக்கியோ, டெல்லி, மும்பை எல்லாம் வரும் மிகப்பெரிய நகரத்தில். ஹைதராபாத் வராது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. மிகப்பெரிய நகரம் என்பது 10 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இடத்தை தான் மிகப்பெரிய நகர்னு சொல்லலாம். கேள்வி 30. காக்கச இனத்தை டேஸ் என்றும் அழைக்கலாம். காக்கச இனத்தை ஐரோப்பிய இனம் என்றும் அழைக்கலாம். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் புவியியல் 7ஆம் வகுப்பு புவியியலில் இருக்கக்கூடிய 30 கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.